எல்லா பெண்களுமே இந்த கோடை விடுமுறைக்கு அம்மா வீட்டுக்கு போயிருப்பீங்க. நானும் ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்கலாம் அம்மா வீட்டுக்கு தாங்க போயிட்டு பேக் டு ரொட்டீன் இன்றைக்கி வந்தேன். இன்றைக்கி செம சூப்பராக லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி ஹஸ்பண்ட் இம்ப்ரெஸ் பண்ணிடலான்னு நினச்சேன். பட் என்னுடைய கெட்ட நேரம் என்னமோ பவர் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு பொரியல் ரெடி பண்ணிக்கலாமேன்னு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு நறுக்கின பூண்டு, இது கூட பெரிய வெங்காயம், கேப்சிகம் நீளவாக்கில் ஸ்லைஸ் பண்ணது எல்லாம் சேர்த்து வதக்கிக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கோஸு, ஒரு 100 கிராம் அளவுக்கு கேரட்டும் நீளவாக்கில் ஸ்லைஸ் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா நான் வந்து வதக்கி எடுத்துக்கிட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் வந்து லைட்டாக மூடி போட்டு வரைக்கும் தண்ணி இது சேர்க்க தேவையில்லை. ஃபைனலாக இறக்குறப்ப மிளகுத்தூள் சேர்த்து இறக்கிட்டிங்கன்னா செம சூப்பரான கேபேஜ் ஸ்டிர் ஃப்ரை ரெடி. இது வந்து நீங்கள் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம், உள்ளே வச்சு ரோல் மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம். என்னுடைய குட்டீஸ்க்கு இந்த ஃப்ரை வந்து ரொம்ப பிடிக்கும். சரி கடகடன் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சேன். ரைஸ் வந்து வேக வச்சு எடுத்தாச்சு, குழம்பு ரெடி பண்ண டைம் இல்லை, பவர் இன்னும் வரவே இல்லை, 7:30 ஆயிடுச்சு. ஸோ குயிக்காக வந்து ஹஸ்பண்ட் லெமன் ரைஸ் பண்ணிருந்தாங்க. ஸோ லெமன் ரைஸ் பேக் பண்ணி கொடுத்துட்டேன் அவங்களுக்கு. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ண கேபேஜ் ஸ்டிர் ஃப்ரை காம்பினேஷன் கொஞ்சம் அக்வர்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் பாயில் இது கூட ஸ்நாக்ஸுக்கு ஊட்டி வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தேன்.